அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு மாசத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மனதின் குரல் மூலியமாக மக்களிடத்தில் பேசுவது, மக்கள் புரிந்த சாதனைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூக கண்ணோட்டத்தோடு இந்த சமுதாயத்தினுடைய நல்லதற்காக பல பேர் கண்ணுக்கு தெரியாமல் சேவை செய்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சேவைகள்லாம் கூட வெளியில் வரும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலுமே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 134வது எடிஷனாக 2014 அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு மாசத்தினுடைய எந்த மாசமும் கூட தவறாமல் ஒவ்வொரு மாசமும் கூட மனதின் குரல் நிகழ்ச்சி மூலியமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலியமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. விளையாட்டை எப்படி ஊக்குவிக்க முடியும் என்றதை பற்றி, அதுவும் நாம குறிப்பாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நமக்கு 2 விளையாட்டு வீரர்கள் குர்விந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தின. அதே நேரம் கோடை நேரத்தில் நாம் எப்படி கோடையை சமாளிக்க வேண்டும் என்பது, அந்தந்த பகுதிக்கு நம்ம கூட நீர்மோர் நம்ம பகுதியில் அதிகமாக நம்ம குடிப்போம். ஒவ்வொரு பகுதியிலுமே மாம்பழத்தினுடைய பயன்பாடு, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் இருக்கும். நமக்கு கோடைக்கு மாம்பழம் இருக்கிறது. அந்த மாம்பழத்தை இந்தியா முழுவதும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய சேலம், நம்மளுடைய மல்கோவா மாம்பழம், இப்படி ஒவ்வொரு பகுதியினுடைய மாம்பழத்திற்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி சொன்னாங்க. அதையும் போல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதில் நெதர்லாந்தில் டச்சுக்காரர்கள் காலத்தில் அங்கிருந்து அவங்ககிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்த நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களில் கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்கள் தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக்கொண்டேன்னா, சோழர் காலத்தினுடைய பெருமை, ராஜேந்திர சோழன் ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னார். எப்படி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி நாகர்கோயிலை சேர்ந்த நம்மளுடைய குழந்தைகள், நாகர்கோயில் அந்த ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா, அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ₹1, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் இராணுவ வீரர்களினுடைய சேம நலனுக்காக, அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிதியை கொடுப்பதற்காக இந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது. நாமும் அதை கண்டுகளிக்கிறோம். இது பொதுமக்கள் செய்கின்ற சேவைகளை நாம். 4 எம்எல்ஏக்கள் அண்ணா நன்றி, வணக்கம்ண்ணா. நான் அரசியல் இன்னொரு நாள் பேசுறேங்க.